அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் வேளையில் எடுத்துக்கொள்கிறான். இது முதல் பாயிண்ட். மரணிக்காத உயிர்களை அவை உறங்கும்போது எடுத்துக்கொள்கிறான். இது 2வது விஷயம். பிறகு மரணம் தீர்மானிக்கப்பட்டவற்றை தன்னில் வைத்துக் கொள்கிறான். இது 3வது விஷயம். 4வது மற்ற உயிர்களை அவை தீர்மானிக்கப்பட்ட காலம் வரை திரும்ப போக அனுமதிக்கிறான். இந்த 4 விஷயம் இங்க இருக்கு. இந்த ஆயத்தில் நம்ம இறையன்பர் அவர்கள் அந்த தந்த அந்த பாயிண்ட்ல முதல்ல உறக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆயத்துக்கான அந்த விளக்கங்கள்ல நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு நைட்டும் நம்ம ரூஹு பிரிஞ்சு பிரிஞ்சு அவனிடத்தே போகுது அப்படிங்கிற விதமாக தான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. பிரிஞ்சு போகல. அவன் வெளியே இருந்தா தான் பிரிஞ்சுக்கணும். அவன் இங்கு தானே இருக்கான். அப்ப என்ன நடக்குது அங்க? உறக்கம் என்பது ஒரு சிறு மரணம். இந்த உறக்கம் என்பது நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்ம விழிச்சிட்டு இருப்போம். அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லுவோம். இப்ப தூக்கம் வருதுன்னு சொல்லும் பொழுது, சரி ரூம்ல போய் படுக்கிறோம். படுத்து கொஞ்சம் நேரத்துல ஏதோ இந்த படியில நீங்க மாடி படியில இறங்கி வரும்போது, ஒரு படிய தவற விட்டா, இன்னொரு படியில அப்படி இது கால் வைக்கும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும்ல. அதுபோல கால் லேசா ஒரு வெட்டு வெட்டும். அந்த உறக்கத்த கான்ஷியஸோடு அணுகுறவங்களுக்கு கரெக்ட்டா அந்த பாடியோட ஒரு துல்லியம் நல்லா தெரியும். அதாவது அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல நீங்க கான்ஷியஸா இருக்கும்போது, உங்க மூளையில ஒரு சின்ன சத்தம் கேட்கும். கிளிக் அப்படின்னு. அப்பதான் இது வெட்டும். இந்த இந்த கால் லேசா அப்படி துடிக்கும். என்னன்னா, உங்களுடைய பெரிபிரல் கான்ஷியஸ் மைண்டு மேல் மனம் ஆஃப் ஆகுது. உங்களுடைய மேல் மனம் ஆஃப் ஆகுது. ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. அதுபோல இந்த உடம்புல நாம விழிப்போட நிறைய செயல்கள் இந்த உடம்பின் செல்களை கொண்டு இயக்கி செயல் செய்திருக்கிறோம். இது அனைத்தையும் சீரமைக்கணும். அப்ப இந்த மைண்டு விழிப்போட வச்சிருந்தா இவன் செயல்பட்டுட்டே இருப்பான். அப்ப அத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே இயல்பா அப்ப என்ன நடக்குது அங்க அப்படின்னா, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் 5 சென்சரி. ஸோ அந்த கிளிக்குக்கு முன்னாடி இது அங்கே எங்கேருந்து 5 சென்சரிக்கு அந்த நர்வ்ஸுக்கு வேண்டிய மின்சாரம் போகும்? ஹார்ட் டைனமோ. ஸோ இந்த ஹார்ட் டைனமோ ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். இந்த ஸ்விட்ச் ஆஃப்னா ஹார்ட் நின்னு விடுமா? இல்ல. இந்த 5 சென்சரிக்கு மட்டும். அப்ப கண்கள்ல அ போ போ போகக்கூடிய அந்த மின்சாரத்த மெல்ல டிஸ்கனெக்ட் பண்ணும். இந்த 5 சென்சரி டிஸ்கனெக்ட் பண்ணும். அப்படி பண்ணிட்டு பேசாம நம்மள அந்த உறக்கத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப உறக்கத்துக்கு வந்த பிறகு, உள்ள இருக்கிற அந்த இறைவன் மெல்ல இந்த உடம்பின் ஒவ்வொரு செல்லும் நீங்க இப்ப இருக்கீங்கல்ல, சாப்பிடுறீங்க, செயல் செய்றீங்க, அப்புறம் சாப்பிட்டது டாய்லெட் போறீங்க, தண்ணி குடிச்சது யூரின் போறீங்க அல்லவா? அதுபோல கோடான கோடி செல்கள் இருக்கு. இந்த நரம்பிழைகள்லேருந்து, பாடி செல்ஸ்லேருந்து, நியூரான்ஸ்லேருந்து, கிட்னி நெஃப்ரான்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே செல்கள். செல்கள் அப்படின்னா ஒரு உயிர், ஒரு உயிரி, உயிரினம். அப்ப அவ்வளவு கோடி செல்களும் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கோ, இங்க நம்மள ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இங்க எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இறைவன் தன்னகத்துல வச்சிருக்கான். இந்த உயிர் இங்க தான் இருக்கும். ஒரு செகண்ட் நீங்க யூரின் வருதுன்னா, அந்த உந்துதல் வரும்போது, உங்க கான்ஷியஸ் உடனே உங்கள எழுப்பி விடும். யூரின் வரப்போகுது பாருன்னு. அப்ப உள்ள ஒன்று விழிப்போடு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இத தான் அவன் தன்னகத்தில் வைத்துக் கொள்கிறான். அவனிடத்தில். இப்ப சூஃபியாக்கள் இந்த மரணத்திலும் அவங்க விழிப்போடு இருப்பாங்க. எங்க? இந்த திக்ருங்கிறது எது எதற்காக? சும்மா ஒண்ண திரும்ப 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 உச்சரிக்கிறதுக்கா? இல்ல. விழிப்பை பெறுதல் கான்ஷியஸ்னஸ்.
நம்ம அன்கான்ஷியஸ்ல இருக்கோம். சில பேர் தியானம் பண்ண உட்கார்ந்தா தூக்கம் தூக்கமா வருதும்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், "இது ஒரு நல்ல சிம்ப்டம்ஸ் தாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம்." அதாவது நீங்க பீட்டா வேவ் லென்த்லேருந்து ஆல்பா வேவ் லென்த்துக்கு நீங்க வர்றீங்க. இதுவரைக்கும் ஆல்பா வேவ் லென்த்ல நீங்க வந்தா தூங்கியே உங்களுக்கு பழக்கம். அப்ப இந்த ஆல்பா வேவ் லென்த்துக்கு வரும்போது நாம இயல்பா தூங்கியிருப்போம். அப்ப இதுவரை இந்த ஆல்பா வேவ் தூங்கியே இந்த பழக்கப்பட்டவர்களுக்கு தியானம் செய்யும்போது, திக்ர் செய்யும்போது அப்படியே மெல்ல நுண்மையான விழிப்பு தன்மையோடு உள்ள இறங்குறாங்க. அப்ப தன்னுள்ளே அவங்க இறங்குறாங்க. ஸோ இந்த தூக்கத்தின் ஃப்ரீக்வென்சிய இவங்க விழிப்போடு உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கனவுகளற்ற உறக்கம். அந்த கனவுகளற்ற உறக்கத்திலேயும் இவங்க விழிப்போடு உள்ள போறாங்க. அதான் கோமா ஸ்டேஜ். அத தாண்டி இருக்கு மரணம். சரி. அடுத்தது இந்த மரணம்ங்கிறதையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே போல தான். ஆனா, யாருமே எந்த உயிருமே மரணத்திற்கு தயாரா இருக்காதுங்க. இந்த இன்ச் பை இன்ச்சா, இன்ச் பை இன்ச்சா இறக்குறாங்கல்ல, அதுக்கும் சில காரணம் இருக்கு. அவங்க மரணத்துக்கு தயாரா இல்ல, விரும்பல. அப்ப அவங்கள மெல்ல மெல்ல தயார் செய்து கால்கள் வரைக்கும் டெத் ஆகும். அப்படியே இடுப்பு, அவங்களுடைய சுவாசம் நெஞ்சுக்குழல் தாண்டி இந்த தொண்டைக்கிட்டயே நிக்கும். வாய் திறந்திருக்கும், கண்கள் சொருகியிருக்கும், கண்கள் திறந்திருக்கும். எதுத்தாப்புல யாருன்னு தெரியாது. சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறோம்ல. இந்த இன்ச் பை இன்ச்சா டெத் நிகழ்ந்துட்டுங்க. சரி, அந்த டெத்தின் போது என்ன நடக்கும்னா, இவன் விழிப்போடு இருக்க மாட்டான். இதே போல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடும் மைண்ட. ஸோ மைண்ட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது, உயிர் பிரியிற அந்த அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஆல்பாவுக்கும் கீழ இருக்கு. தீட்டா வேவ்ல தான் அந்த உயிர் பிரியும். இந்த தீட்டா வேவ்ல நாம கொறட்ட விட்டு தூங்குற நிலை. அத தாண்டிடுவோம். அங்க எந்த ஸ்மரணையும் இருக்காது. அப்ப எளிதா அந்த ரூஹுவ இறைவன் கிரச்சிடுறான் உடம்புலேருந்து. ஸோ இப்ப அவுலியாக்களுக்கு ஏன் மரணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, மரணம் என்பதையும் கடந்த விழிப்பு தன்மைக்கு வந்துடுறாங்க. இறைவனுக்கு உ உ அங்க உறக்கம் இல்ல. சிறு தூக்கமும் இல்ல, பெருந்தூக்கமும் இல்ல. சிறு தூக்கம்ங்கிறது தான் இது. பெருந்தூக்கம்ங்கிறது மரணம். அதுவும் இல்ல. ஏன்? அவன் இருக்கிறதே அத தாண்டிய ஃப்ரீக்வென்சி. டெல்டாக்கு கீழ போனாங்க. அப்ப இந்த ஃப்ரீக்வென்சிக்கு நாம திக்ருல மெல்ல மெல்ல இறங்கி வரோம். இதனால தான் இதை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்னு சொன்னார். அப்ப இங்க திக்ரின் வழியாக நீங்கள் விழிப்பை கூட்டிக் கொண்டே வருகிறீர்கள். நீங்க ஒரு குறிப்பிட்ட நிலை ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் படுப்பீங்க, உறங்குவீங்க. ஆனா, உங்களுடைய உடம்பு மட்டும் தான் உறங்கிட்டு இருக்கும். உங்களுடைய உணர்வு விழிப்போட இருக்கும். அங்க இந்த கனவும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏதோ ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் நீங்க இருந்தது போல உங்களுக்கு தோணும். ஆனா, இவங்க பக்கத்துல சொல்ல 8 மணி நேரம் நீங்க தூங்கியிருக்கீங்கம்மா. ஆக, ஸோ இன்னும் இத தாண்டி உள்ள போகும்போது, இவர் படுத்து இந்த உடம்பு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும். இந்த முழு உயிரும் முழு விழிப்போடு இருக்கும். இந்த விழிப்பு நிலை என்னன்னா, இவரு அறைக்குள்ள இருக்காருன்னா, அறைய தாண்டி கிச்சனு, இந்த பக்கம் வாசல், அங்க, இங்க எல்லாத்தையும் ஒரே நிலையில பார்க்குற குளோபல் விஷன்ல இருக்கும். நம்ம எப்போதும் கண்கள் வழியா முன்புறம் தான பார்க்கணும். இது அப்படி இல்ல. முன்னே, பின்னே, கீழே, மேலே, இடது, வலதுன்னு ஒரே நேரத்துல அனைத்து கோணத்திலும் பார்க்குற அந்த உணர்வு தளம் இருக்கும். அந்த விழிப்பு இருக்கும். ஸோ, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு மரணம் என்பது ஏன் இல்லன்னா, அவங்க அந்த விழிப்பு நிலையில அப்படி இருக்கும் பொழுது, இயல்பா அவங்க கான்ஷியஸாவே இந்த உடல விட்டு வெளிய வர்றாங்க.
இதெல்லாமே திக்ரின் ஆழத்துல முதல்ல மனதோட உள்பேச்சு. மனதோட சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கிற உணர்ச்சிகளின் வேகம். இதெல்லாம் கடந்து, உடல் கடந்து, உறக்கத்துல எப்படி உங்களுக்கு உடல் நினைவு இல்லையோ, திக்ரில் உங்களுக்கு உடல் நினைவு அற்றுப்போகும். உணர்ச்சிகளும் அற்றுப்போகும். நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்ற உணர்வும் கரைந்து, அவனே அவனுக்காக செய்கிறான்ங்கிற ஒரு நிலை வரும். அப்ப இயல்பா அவனே அவனுக்காக தொழுகிறான் என்பது கொண்டு, அவனே விழிப்போடு இருக்கிற தன்மையில நீங்க இருப்பீங்க. இந்த நிலைய தான் இவங்க அன அல் ஹக்ன்னு சொன்னாங்க. அங்க ஒரு உண்மை அப்படியே விழிப்போடு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மாற்றமே இல்ல. அந்த நிலைக்கு நாம போகணும்னா, ஆழ்ந்த விழிப்போடு போணும். அதாவது விழிப்புணர்வு என்பதுதான் அடிப்படையான விஷயம். எதுல? இந்த விழிப்புணர்வு இல்ல அப்படின்னா, எல்லாமே தூக்கம்தான். பகல்ல நான் தூங்கவே இல்ல அப்படின்னு சொல்றோம். நீங்கங்கிற உங்களுடைய உணர்வு, அருவம். அந்த அருவத்துல ஒரு எண்ணம் வருது. அல்லது ஏதோ ஒன்ற பார்க்குறீங்க. இப்ப உங்கள் தன்மையை மறந்து அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்த நீங்க உணரும் பொழுது உங்கள் தன்னிலை மறந்து அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்ப இந்த நிலையில நீங்க அது சார்ந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது, உங்க சுயத்த மறந்துட்டு அதுக்குள்ள போய் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில விருப்போ அல்லது வெறுப்போ அதற்கேற்றவாறு நீங்க ஆட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப தன்னையும் மறவாது பிறிதொன்றையும் நினையாது இருக்கிற நிலைக்கு ஒரு பெயர் தான் விழிப்புணர்வு. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறதெல்லாம்